பேர்ல வந்து 10 பேர் வந்து சினிமா வலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு கருத்து கொண்டு வச்சாரு. அது ஏற்புடையதா? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? புரியலங்க. இல்ல விமர்சனம் என்ற பேர்ல சினிமா ஒரு 10 பேர் அழிக்கிறாங்க, நடிகர் சங்க நடவடிக்கை எடுக்கிறாரு. அது ஏற்புடைய? இல்ல அவர் சொன்னது வந்து ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க நடிகை உறுப்பினரை பத்தி தவறா பேசினா சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க போலீஸ் கமிஷனர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசும் அது சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 3-4 பேர் பேர்ல எடுத்திருக்காங்க. ஏங்க நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நான் மடிவேல் அண்ணன் சொல்லியிருக்காருன்னா அவர் பாதிக்கப்பட்டார் இல்லையோ, சக நடிகைகள் பாதிக்கப்பட்டாருன்னு அவர் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவர் தான் அடுத்தது இன்னொரு வீடியோ போடுவார். அவரை திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டார். ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு அவரு. நாங்க வந்து சுயமா எங்களோட உழைப்புல சம்பாதிக்கிறோம். அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சட்ட ரீதியா தான் பண்ண முடியும். பட் அவங்களை திருத்த முடியாதுல்ல. அதான் இல்ல, விமர்சனங்கள் வரலாம். விமர்சனங்கள் தான் கலைஞனை வந்து வளர வைக்கும். அது வந்து அறிவு ரீதியா வந்து உணர்ச்சி இது இல்லாம அந்த துறையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பேசினா அது நாங்க வளர்றதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்குது. ஆனா திரும்பி விமர்சன சினிமா மேல அது வந்து ரொம்ப மூன்றாதாரமா வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது. அது உங்களுக்கு சரியானு சொல்லுங்க. முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அறிவு ரீதியா சொல்லுங்க. நீங்க இல்ல இன்னைக்கு இந்த படத்தை வந்து நாசர் மிக மோசமா நடிச்சாரு, அவர் ஏன் இப்படி வந்து அது அப்படி சொல்லுங்க. நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை இதைக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது, உங்களுக்கு உதவ என்ன. அறிவுபூர்வமான விமர்சனங்கள் ஏற்றுக்கணும்.